எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் பாருங்க. டிவில பாத்துட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எப்படி போச்சு நீங்க நாளெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன சாங் வேணும் இன்னைக்கு? உயிரே படத்துல இருந்து தையா தையா பாட்டா? என்னங்க நம்ம ஆளு இப்ப வர வர ஹிந்தி பாட்டுல கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த மாதிரி ஷாருக் கான் போயிட்டீங்களா? இப்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது கண்டிப்பா. இல்ல இந்த அந்த பாட்டுல இந்த குறைய சொல்ல முடியாது, சொன்னா அடிச்சு விடுவாங்க. சூப்பர். நம்ம பெரிய பையனா சும்மாவா? அப்புறம் ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டு வேறல அல்டிமேட்டா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்டுட்டு இருக்கோம் பிரதர், ஓகேங்களா? என்னன்னா, நீங்க லைஃப்ல ஏதாவது கவிதை எழுதிருக்கீங்களா யாருக்காக ஆச்சு? யாருக்குமே எழுதுனது இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா இல்ல கூட பிறந்தவங்க அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒரு சின்ன ஒரு லைன்னால வச்சிருப்பீங்கல்ல? ஒரு வார்த்தை கூட எழுதுனது இல்லையா? பாருங்களேன், துரைப்பாண்டிங்கிற பேரே கவிதை மாதிரி தான் இருக்கு. நான் எதுக்குடா தனியா கவிதை எழுதணும்னு சொல்றீங்களா? ஓகே பிரதர், சூப்பர், பரவாயில்ல. சோ உங்களுக்காக இந்த பாட்டு போடலாம், ஓகேங்களா? ஓகே, ஹாப்பி டே, டாடா பாய். சூப்பர். துரைப்பாண்டி வந்தார் மக்களே. ஸோ வந்துட்டு மதுரையில இருந்து கால் பண்ணியிருக்காப்ல. அவருக்கு வந்து நம்ம உயிரே படம் தான் நினைக்கிறேன். ஆமா கரெக்டா, ஆமா உயிரே படம் தான். உயிரே படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காரு. இன்னொரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். தம்பி ராகவா? ஷாலினி பேசுறீங்களா? சாரிமா, நான் உங்க தம்பி நினைச்சிட்டேன். சொல்லுங்க ஷாலினி, என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு எதுவும் ஹோம்வொர்க் எதுவும் கொடுக்கலையா? அப்படியா, சூப்பர்மா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அத்திந்தோம் திந்தி நிந்தோம் தான் அந்த பாட்டா? பாடுவீங்களா நீங்க? அதெல்லாம் தெரியாது. ஓகே ஷாலினி, டே எப்படி போச்சு? ஜாலியா இருந்தீங்களா இன்னைக்கு? ஏன் என்னாச்சு? ஸ்கூல்ல தூங்குனீங்களா வீட்ல தூங்குனீங்களா? ஸ்கூல்ல நம்ம போறதே தூங்குறதுக்கு தானே, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? சூப்பர்மா சூப்பர்மா, பரவாயில்ல. சோ பரவாயில்ல, இப்போ இந்த சாங்லாம் கேட்டு ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. சரி, இன்னைக்கு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு ஷாலினி, பாத்தீங்களா? ஷோ பாத்தீங்களா? நீங்க யாருக்காச்சும் கவிதை எழுதிருக்கீங்களா? யாருக்குமே எழுதலையா? என்னம்மா கவிதை? சரி சொல்லுங்க கேக்கலாம். என்னாச்சு, மறந்துட்டீங்களா? நோட்டு திருட்டு இருக்கீங்களா? இருடா, நான் இப்பதான் நோட்டு திருட்டு இருக்கேன். சொல்லுமா சொல்லுமா. கவிதை கவிதை சூப்பர்மா சூப்பர்மா. நீங்களே எழுதுனீங்களா? ஏதாவது இல்ல இன்ஸ்டால ஏதாவது பார்த்து தூக்கிட்டீங்களா? அப்படியா, சூப்பரா இருக்கே. இந்த ஷாலினிக்குள்ள இவ்வளவு பெரிய டேலண்ட் ஒளிஞ்சிருக்கா? சூப்பர்மா சூப்பர்மா. தேங்க்யூ ஃபார் காலிங், ஓகேங்களா? உங்களுக்காக அந்த பாட்டு போட்டலாம். ஓகே பாய். மறக்காம தம்பி ராவண கேட்டுன்னு சொல்லிருங்க. போயிட்டாங்க, சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ ஷாலினி கால் பண்ணியிருந்தாங்க நம்ம திருப்பூர்ல இருந்து. அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, நான் ரெகுலர் காலர் தான். ஸோ அவங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டுருக்காங்க, அதை போட்டுலாம். அவங்க பாட்டு கேட்டதை விட அவங்க சொன்ன கவிதை சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கவிதை இல்லை நீங்கள் எழுதின கவிதை, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் எவனு என்னை கண்டுக்கல ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, கால் பண்ணி சொல்லுங்க. அது எல்லாருமே கேட்கட்டும். என்ன சொல்றீங்க? இப்போ பேக் டு பேக் 2 சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நானும் போயிட்டு பாட்டு வைப் பண்ணிட்டு வந்திருக்கேன். தக்க தைய தைய தையா தையா.